ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குக்கரில் குழையாமல் சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி 1/2 கிலோக்கு செய்ய போகிறேன். 1/2 கிலோ சிக்கன், 1/2 கிலோ ரைஸ், 3 பேர் சாப்பிட்ற மாதிரி. அது தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, மீடியம் சைஸோட கொஞ்சம் பெரிய சைஸ் 3 வெங்காயம், 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி, 4 பச்சை மிளகா, ஒரு அன்னாச்சி பூ, 4 ஏலக்காய், 4 கிராம்பு, 3 சின்ன பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி. குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டை, கிராம்பு எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். அதனால் கொஞ்சம் பொரிச்சு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் நீட்டாக வாக்கில் நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். பிரியாணிக்கு இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணணும். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வைங்க, இல்லைனா கருகக்கூடாது. ஒரு மாதிரி பிங்கிஷ் கலரில் இருக்கணும். அப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அதையும் வதக்கி விட்டுக்கலாம். 4 பச்சை மிளகா அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஸ்மெல் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதினா, கொத்தமல்லி எல்லாம் போட்டு அதையும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மைய வதங்கினதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக கர்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தயிர் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா தனி மிளகாய் தூள் இருக்கும் தெரியுமா, ரெட் சில்லி பவுடர் மட்டும், அதை மட்டும் நம்ம தேவையான காரத்துக்கு ஏற்ப நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் உப்பு எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சிக்கனை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அந்த மசாலா இறங்குற அளவு மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் அந்த சிக்கன் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி மெஷர்மெண்ட் இதுதான் முக்கியமான விஷயம். நம்ம எந்த கப்பில் வந்து அரிசி எடுக்கிறோமோ அந்த கப்பில் தான் வந்து தண்ணியுமே மெஷர் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது நான் வந்து 2 கப் அரிசி எடுத்திருக்கேன். 1 கப்புக்கு 1.5 கப் தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணணும். இப்போ 1 கப்புக்கு 1.5 கப் தண்ணி நம்ம ஆட் பண்ணோம்னா 2 கப்புக்கு 3 கப். ஸோ 3 கப் தண்ணி நான் ஆட் பண்ணிவிட்டு அது கொதிச்சதுக்கப்புறம் அரிசி ஆட் பண்ணிவிட்டு 1/4 ஸ்பூன் லெமன் பிழிஞ்சு விட்டுட்டு 1 ஸ்பூன் நெய் போட்டுட்டு உப்பு காரம் எல்லாமே பார்த்துட்டு நீங்கள் குக்கரில் மூடி வச்சுருங்க. இதுக்கு வந்து விசில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 விசில் விட்டாலே போதும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 விசில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துங்க ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் அப்படியே வச்சுருந்து ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கேஸ் இறங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உதிரியாக உங்களுக்கு குக்கரில் சாப்பாடு ரெடி ஆகிடும். அரிசி வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஊற வைங்க. 1/2 அன் ஹவர் ஊறினா போதும், கரெக்டாக இருக்கும்.